அந்த படத்துல அவனும் என்ன ரோல் பண்ணுவடா? என்ன ரோல் நடிக்கிற? வெஜ் ரோலா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் SMT 360. நம்ம சேனலோட நோக்கம் மக்களை சிரிக்க வைக்கிறது மட்டுமே. நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சரி, இப்போ நான் இருக்கேன், என்ன எப்படி கரெக்ட் பண்ணுவேன்? அப்படியா? கரெக்ட் பண்ணுடா. இவங்க லவ் பண்ணாங்களாங்க. அந்த பையன் வந்து பேசாம பிரேக்கப் ஆயிடுச்சு. அந்த பையன் கிட்ட போய் ஏன்டா இவ்வளவு அழகா இருக்கா நல்ல பொண்ணு ஏன்டா பேசாம பிரேக்கப் பட்டேன்னு கேட்டா அவன் அதுக்கு ஒரு அர்த்தமான ஒரு ஆழ்ந்த கதையை சொன்னாங்க. இந்த பொண்ணு அப்ப ஸ்கூல் படிச்சிருந்துதான். என்ன பண்றேன்னு கேட்டுதான் எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லிச்சான். அந்த பையன் சொன்னானா சரிவா எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து கால் பண்ணி பேசலாம்னு சொன்னதுக்கு நீங்களும் என்ன பண்ணுவீங்க? எக்ஸாம் முடிச்சுட்டு மறுநாள் போன் பண்ணி பேசுவீங்களா? இவன் மிட்டன் எக்ஸாம் முடிச்சு ஹாஃப் வேலி முடிச்சு குவார்டர்லி முடிச்சு ஆனுவல் முடிச்சதுக்கு அப்புறம் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் போய் பேசியிருக்கான். அவன் ரொம்ப நல்ல பையங்க, அதாங்க விட்டு போயிட்டான். இல்ல விட்டு போகணுன்றதுக்கு அது மாதிரி பண்ண மாதிரி இருக்கு. இல்ல ரொம்ப நல்ல பையங்க. எதுவும் தெரியல. நம்ம இப்படி பேசாம இருந்தா எந்த பையன் தான் போயிடுவோம். 9 மணியானா தூங்கிடுவாரு. ஃப்ரெண்டா ஆனா நம்ம அத கடைசி வரைக்கும் யார் வர போறா? ஆளுதான் வரலன்னு என்ன பண்ணுவேன்? பிரியாணி வாங்கி கொடுத்தாலே சரியா போயிடும். ஒரு பிரியாணி ஒரு ஐஸ்கிரீம் அதாவது பார்த்தாலே ஐ அப்படின்னு போயிட வேண்டியது. சோறு வாங்கி கொடுத்தாலே போதும். நான் அப்படியே இங்கே வந்து சோறு வாங்கி கொடுத்துட்டு கூட்டு போயிடுவோம். அவ்வளவுதான். சொல்லாதமா பசங்க அப்படியே பார்சல் நிக்க போறாங்க. இல்ல நான் சோறு வாங்கி கொடுத்தா அளவுக்கு இல்ல. நான் சோறு வாங்கி கொடுத்தா யாரா தெரிஞ்சவங்க நம்மள இப்போ வாங்கி கொடுத்தா வந்துருவா கூட.